இந்த நண்பர்களோட வந்து எங்க போனாலும் வந்து சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி, அதே மாதிரி சில விஷயங்களை வந்து ஆபத்தும் கிடைக்கும். இது வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா நண்பர்கள் இருந்தா, அதாவது அந்த நண்பர் வந்து குறிப்பிட்ட நண்பர் வந்து ஸ்கூலுக்கு வந்தா பயங்கர ஹாப்பியா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், கொண்டாட்டமா இருக்கும். ஆனா அதே நண்பர் வராவிட்டா சில பிரச்சனை இருக்கும். சில வேளை அந்த நண்பர் வந்தா இல்லாத பிரச்சனையும் இழுத்து விடுவார். அப்படிதான் அந்த ஒரு நண்பர்கள் வந்து ஒரு இடத்துல என்ன ஸ்கூல்ல படிச்சாலோ இல்லாட்டி எங்க ட்ரிப் போனாலோ, என் வேலை செய்யற இடத்துலயும் வந்து ஒரே நண்பர்கள் வந்து ஒரே இடத்துல வேலை செஞ்சா கூட இப்படி பிரச்சனைகள் வரும். இப்படிதான் ரெண்டு நண்பர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஆஃபீஸ்ல வந்து வேலை செஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு நண்பர் வந்து வேலைக்கு அந்த லீவ் போட்டுட்டார், வரையில. அப்ப மற்ற நண்பர் கால் பண்ணிருக்காரு, மச்சான் ஏண்டா வேலைக்கு வரலான்டாக்க, அடே நான் வருவேன் வர மாட்டேன், அது ரெண்டாவது விஷயம் மச்சான், எனக்கு விருப்பம் மாட்டேன், நான் வருவேன் இல்லாட்டி வர மாட்டேன், நான் மச்சான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லீவ் எடுத்த நண்பர் சொல்லுவேன். சரி மச்சான் பரவாயில்ல, ஒருக்கா பஸ்ஸுக்கு ஒன்று கேட்க சொன்னார், ஏன் வரையிலன்னு சொல்லி கேட்க சொன்னவர், ஒருக்கா சொல்லு அவருக்கு அப்படின்னு சொல்லி மற்ற நண்பர் கேட்டுறேன். அடே அவருக்கு தான் ஒரு யோசிக்காம அறிவில்லைன்னு சொன்னா, உனக்கும் அறிவில்லையா மச்சான், எனக்கு நான் விருப்பம் இல்லைன்னா நீ சொல்லு, எனக்கு வேலைக்கு வர விருப்பம் நீ சொல்லு, புற எனக்கு மச்சான் நான் சொல்ல மாட்டேன் மச்சான் சொல்லி சொல்ல. அடே நீ பயப்படாத மச்சான், எப்படி பயந்து வாழ்ந்தா கஷ்டம் மச்சான், பயப்படாம வாழ்றதா மச்சான் கெத்து, நீ பயப்படாத. அடே மச்சான் நான் சொல்ல மாட்டேன் மச்சான், அவரே கேட்டுட்டு தான் இருக்கார், கான்ஃபரன்ஸ் கால்லாம் போட்டிருக்கேன், அவரே கேட்டு தான் இருக்கிறார் மச்சான். பாருங்க எப்படியெல்லாம் வந்து நண்பர்கள் வந்து மாட்டி விடுவாங்க. அதனால வந்து போன் காய்க்கும் போதெல்லாம் கவனமா இருக்கணும்.